வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசனை, அதனால் ஒரு தெளிவு, ஒரு மெதுவான முன்னேற்றம் நிறைஞ்ச வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. அதனால் புதன் பகவானோட ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல அறிவாற்றல், ஒரு நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். நீண்ட நாளாக இருந்த குழப்பங்களுக்கு சில விஷயங்களில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களோட பொறுமையானால் அதை உங்களால் சமாளிக்க முடியும். அதை நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கம் கட்டுப்பாட்டோடு இருப்பீங்க. அது உங்கள் மேலதிகாரியோட கவனிப்பு அதனால ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் காமர்ஸில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, கொஞ்சம் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம் தான் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு தொடர்பான சின்ன சின்ன தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்களே சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும். பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். ஆனால் திட்டமிடாத செலவுகள் சில நேரங்களில் வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த செலவுலாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு. அது மாதிரியான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, வீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அல்லது நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ட்ராவல் சில நேரங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களோட பழைய சேவிங்ஸ்லேருந்து சில நேரங்களில் செலவு செய்கிற மாதிரியான வாய்ப்புகள் கூட வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு முதலீடு, அதுலேருந்து ஒரு சின்ன லாபம் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களை பற்றி ஒரு விமர்சன பேச்சு மற்றவங்க கிட்டேருந்து வரா மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஃபேமிலியில் பேசும்போது, உங்கள் பிரதர்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கனிவாக பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல ஆலோசனை உங்களோட குடும்பத்திலேருந்து கிடைக்கிற ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும். அது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் லைட்டாக டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு, இல்லைன்னா வயிற்றில் சின்னதாக ஏதாவது கொஞ்சம் அதுதான் செரிமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணணுன்னா, நல்ல ரெஸ்ட் கிடைக்கிற டைம் நல்லா தூங்குங்க. அது ரொம்ப அவசியம். தூங்குகிற நேரத்தை வீணடிக்காதீங்க. அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். முடிஞ்சால் யோகா பண்ணுங்கள், நல்லா தியானம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மனசில் அமைதி ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அது பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் உங்களை நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அருகம்புல் மாலை இல்லைன்னா அருகம்புல் நீங்கள் விநாயகர் பகவானுக்கு சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது உங்கள் மனசில் ஒரு நல்ல ஒரு அமைதி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு தெளிவான ஒரு சிந்தனை ஏற்படுறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறீங்கன்னா இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஒரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா ஒரு பெரிய இந்த வாரத்தோட சக்ஸஸ் இந்த 2 நாளில் இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கும். இந்த 2 கலர் பயன்படுத்துங்க. உங்களுக்கு கூடுதல் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எங்கேயும் போகும்போது பார்க்கும்போது குறைங்களை கவனிக்காதீங்க. அது உங்கள் மனசில் அமைதியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
எல்லாத்தையும் சாதகமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ அது வந்து உங்களோட முன்னேற்றத்திற்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப அமைதியாக நீங்கள் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதனா ஷேர் பண்ணி கொடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.